ஹாய் வாங்க வீட்டிலே கோபி மஞ்சூரியன் பண்ணலாம். கோஸ் நல்லா துருவிட்டு கடல மாவு, சோள மாவு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல, லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு வானலில் எண்ணெய் போட்டு அந்த பால் மாதிரி இருக்கிறத பொரித்து எடுத்துக்கோங்க. இது வெறுமனே சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம கிரேவி மாதிரி கொஞ்சம் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு 3 தக்காளியை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டொமேட்டோ சாஸு வீட்டிலே ரெடி பண்ணுறது. நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால. அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டையும் எடுத்து நல்லா அரைச்சிட்டு சோயா சாஸு, கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. பொரிச்சு வச்ச டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.